இந்த AutoCAD டியூட்டோரியலில் நம்ம பார்க்க போகிறது வந்து டைனமிக் பிளாக் அப்படின்ற கான்செப்டில் க்ரியேட் பண்ணுற ஒரு பிளாக் தான். ஸோ அந்த பிளாக்கில் வந்து நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, இதில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறது ஒரு டைனமிக் டோர் பிளாக், அதாவது பிளானில் தெரிகிற மாதிரி ஒரு டைனமிக் டோர் பிளாக் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போனால், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறையா டைனமிக் பிளாக்ஸை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பேசிக்கில் வந்து எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. அதை வந்து யார் யார் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு டைனமிக் பிளாக் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியான டைனமிக் பிளாக் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து இதில் நான் காமிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற டைனமிக் பிளாக்கில் நம்ம என்னெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், என்னதெல்லாம் வந்து டைனமிக்காக இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று வந்து அதோட சைஸ், அந்த சைஸை வந்து பிளானில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது. இன்னொன்று வந்து அதோட ஓப்பன் ஆங்கிள். ஸோ இப்போ டோர் சைஸ் வந்து 900லேருந்து 2100 அப்படின்ற வரைக்கும் வேரிய சைஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஹைட்டை, அந்த சைஸை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அண்ட் அதோட ஓப்பன் ஆங்கிள் 15 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரின்னு சொல்லிட்டு அதோட டோர் ஓப்பன் ஆங்கிளை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ இது ரெண்டு தான் வந்து இந்த டோரோட பிளாக்கில் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன் டைனமிக்கான ஆப்ஷன்ஸு. ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, நார்மலாக நம்ம டோர் க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோமோ அதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் தனியாக. இதை வந்து நம்ம நார்மலாக எப்படி பிளாக் பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணிவிட்டு அதை டைனமிக்காக மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பிளாக் பண்ணிக்கிறேன், நான் டோர் பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ பிக் பாயிண்ட்டு சம்வேர். ஸோ பிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து கரெக்டான கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்து கரெக்டாக ரியாக்ட் பண்ணுற மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து இதில் கொடுக்க போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 10 கன்ஸ்ட்ரெயின்ஸ் தான் இருக்கும். அந்த கன்ஸ்ட்ரெயினை ஃபுல்லாக ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்றது தெரியும். அண்ட் மோரோவர் நீங்கள் இதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து எதுக்காக எப்படி கரெக்டாக யூஸ் ஆகும், எந்த மாதிரி இடத்துல எந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்தா வந்து நம்ம ஒர்க்கு சிம்பிளிஃபை ஆகும் அப்படின்றது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். ஸோ ஆல்ரெடி நம்ம இதை ஜஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இல்லாமல் க்ரியேட் பண்ணிக்கிறனால இப்போ பக்காவாக எல்லாத்துக்கும் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்தா தான் வந்து இது வந்து 100% பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்துக்கும் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு ரெக்டாங்குலரோ இல்லை ரெக்டாங்கிள் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி கன்ஸ்ட்ரெயின் கொடுக்குறது அப்படின்றது தெரியாதவங்களுக்கு. ஸோ ரெக்டாங்கிள் போட்டிங்கன்னா அதில் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்றது அதை ரெக்டாங்குலராகவே வச்சுருக்கிறதுக்கு எப்படி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதான் வந்து கன்ஸ்ட்ரெயினு. ஸோ ரெக்டாங்கிள் போட்டு நீங்கள் டைனமிக் பிளாக்காக மாற்றிட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அன்இவன் ஷேப்புக்கு போயிடக்கூடாது, ரெக்டாங்குலராகவே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம இந்த டோர் இந்த ஷேப்புக்கு தான் வேணும் அப்படின்னா அந்த ஷேப்புக்கே நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் சரி, ஆங்கிளை மாற்றினாலும் சரி, அதே ஷேப்புக்கே வேணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுற பேசிக் லேர்னர்ஸ் எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து ஒரு ரெக்டாங்கிளுக்கு அப்ளை பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ அதில் வேறு எதுவும் டவுட்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா ஜஸ்ட்டு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைன்னா நம்ம பண்ணியிருக்க நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதில் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எந்த மாதிரி இடத்துல எந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணுறதுன்றது அதில் நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதில் எல்லா கன்ஸ்ட்ரெயின்ஸும் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்தது இதுக்கு ஹரிசாண்டல் டைமென்ஷனை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஹரிசாண்டல் டைமென்ஷன் அப்படின்னா நம்ம அதோட டோரோட கிளியர் வித்து. ஸோ அந்த கிளியர் வித்து வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறது வந்து 1800 இருக்குது.
ஸோ D1 அப்படின்றது டிஃபால்ட்டாக வருது. அந்த D1ன்றது வந்து நான் வித், அதாவது டோரோட வித்துன்றதுனால வித் அப்படின்னு சொல்லி அதுக்கு நேமிங் கொடுத்துட்றேன். ஹரிசாண்டலாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கானது வந்து க்ரியேட் பண்ணி வச்சாச்சு. அண்ட் சில இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் மிஸ் ஆகுது. ஸோ அதை மட்டும் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 100% கரெக்டாக ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கரெக்டான பாயிண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா எங்கேயாவது எரர் ஆகும். ஸோ அதனால் அதை ஒரு தடவை செக் பண்ணி எங்கெங்கே கொடுக்கணுமோ எல்லா இடத்துலையும் கொடுத்து முடிச்சிடுறேன். அண்ட் நம்ம இதில் பேசிக்ஸ்லேருந்து தெரியணும் அப்படின்னா பேசிக்ஸ் வீடியோ நம்ம சேனலில் நிறையா இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். பிளாக் எப்படி க்ரியேட் பண்ணுறது, சின்ன சின்ன டைனமிக் பிளாக் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் வரும். இது வந்து இப்போ நான் க்ரியேட் பண்ணுறது வந்து நாட் ஓன்லி டோருக்கு மட்டும் யூஸ் ஆகாது, நிறைய இதில் யூஸ் ஆகும். ஸோ எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியஸ் ஐடியாஸ் வரும். உங்களோட ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி வேரியஸ் ஐடியாஸ் வரும். ஸோ அதில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். எதுவும் ப்ராப்ளம் வராது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பாயிண்ட்டை வந்து ஃபிக்ஸடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு ஒரு டைமென்ஷன் போட்டு லாக் பண்ணி வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலுக்கு மட்டும் உங்களுக்கு மூவ் ஆகிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஹரிசாண்டல் டைமென்ஷன் மட்டும் இதில் எடிட் ஆகும். ஸோ பக்காவாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் கரெக்டாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எதுவும் மிஸ் ஆன மாதிரி தெரில. ஸோ இப்போ ஹரிசாண்டல் டைமென்ஷன்ஸ் வந்து எடிட் பண்ணுற ஃபார்மேட்டில் இருக்குது. ஆனால் நமக்கு யூஸ்வலாக டோரில் வந்து டைமென்ஷன்ஸ் வந்து ஃபிக்ஸடாக ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன்ஸ் தான் இருக்கும். அதை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஆங்கிள் செட் பண்ணணும். ஸோ ஆங்கிள் வந்து டைனமிக்காக செட் பண்ணுறதுக்கு ஆங்குலர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் கன்ஸ்ட்ரெயினில். அதை வச்சு தான் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஆங்கிள் 1 அப்படின்னு இருக்கிறது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆங்கிள்ன்றதும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸில் விசிபிள் ஆகும். அதையும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவும் வந்து ஸ்டாண்டர்டாக இல்லாமல் கொஞ்சம் எடிட் பண்ணுற மாதிரி, நம்ம என்ன ஆங்கிள் கொடுத்தாலும் அன்இவனாக கொடுத்தாலும் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இதையும் எப்படி கரெக்டான ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் வைக்கிறது, அதையும் எப்படி ஸ்டாண்டர்டாக வைக்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆங்கிளுக்கு என்ன பண்ணுறோன்னா ப்ராப்பர்ட்டிஸில் ஆஃப் பண்ணிக்கலாமா? ஆஃப் பண்ணால் விசிபிளாக இருக்காது, ஆனில் தான் இருக்கணும். சரி, ஓகே. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளாக் டேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே பிளாக் எடிட்டரில். அந்த பிளாக் டேபிளில் போய்ட்டு வித் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பிளாக் டேபிளில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா டோர் வித் அப்படின்றது நம்ம டிஃபைன் பண்ணுற பேராமீட்டரு. ஸோ அதை வந்து ஸ்ட்ரிஞ்சில் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஒர்க் ஆகும். ஸோ டோர் வித்து நம்ம என்ன வித்து டிஃபைன் பண்ணுறோமோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வித்து வந்து மாறணும் அப்படின்றதுக்காக அதுக்கு நேம் கொடுக்குறேன். 600, 900, 1200, 1800. ஸோ ஈக்குவலண்ட்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி வித் அதே 600, 900ன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இது டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ராப் டவுன் லிஸ்ட் மாதிரி வந்துடும். அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நமக்கு என்ன டைமென்ஷன் வேணுமோ அந்த டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணோம்னா ப்ரீ டிஃபைன்டாக அது மாறும். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். க்ரிப் வந்து ஒன்றில் இருக்குது. ஓகே, கரெக்டு. இப்போ அதில் போய் பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் நமக்கு அந்த பாயிண்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை நீங்கள் பிக் பண்ணி கீழே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன்ஸ் நம்ம என்ன இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டைமென்ஷனுக்கு அது சேஞ்ச் ஆகும். ஸோ இது பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ட்ராப் டவுன் லிஸ்ட் மாதிரி ஸ்டாண்டர்டான சைஸுக்கு உங்களுக்கு வந்துடும் வித் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஸோ நம்ம அடுத்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது ஆங்கிளை வந்து கரெக்டான லிஸ்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ
ஆங்கிளுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆங்கிளில் செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் வேல்யூ செட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இன்க்ரிமெண்ட் லிஸ்ட்டுன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நம்ம கொடுக்க போகிறது லிஸ்ட்டு, ஏன்னா ஸ்டாண்டர்டாக இந்த டைமென்ஷன் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதில் என்னென்ன ஆங்கிள்ஸ் வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணி ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே வரும். ஸோ இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக 10, 20, 40 அந்த மாதிரி வேல்யூஸ் என்ட்ரி பண்ணுறேன். ஜஸ்ட்டு என்ட்ரி பண்ணிட்டு என்ட்ரு அடிக்கணும், இல்லைனா ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம டிஃபைன் பண்ணியிருக்க வேல்யூஸ் வந்து ப்ரீ டிஃபைன்டாக அதில் உள்ள உங்களுக்கு ஷோ பண்ணும். ஜஸ்ட் நம்ம அதில் வந்து ட்ராப் டவுன் மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போகும். ப்ராப்பர்ட்டிஸ் டேபில் போய்ட்டு ஜஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் டேபில் போய்ட்டு ஆங்கிளை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டோர் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் அதோட லென்த்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க டேபிளோட இதில் நம்ம செலக்ட் பண்ணால் போதும், அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் ஆகும். ஸோ மோரோவர் நமக்கு அந்த பிளாக் எப்படி க்ரியேட் பண்ணமோ அதே பிளாக் மாதிரியே இது ஆக்ட் ஆகும். ஸோ க்ரியேட் பண்ணி வச்சதை உங்களுக்கு வேறு எதுவும் இதில் எடிட் பண்ணணுன்னா கூட நீங்கள் பிளாக் டேபிளில் போய்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ பேராமீட்டர் வேல்யூ நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணதான். இதில் என்னென்ன வேணுமோ அந்த வேல்யூவை வந்து நீங்கள் ஆர்டர் வைஸாக வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஆங்கிள்ன்றது இது வந்தது, நமக்கு ஆங்கிள் வேண்டாம் அப்படின்னா டோர் வித்துன்றது தான் ஃபஸ்ட்டு வேணும். அப்படின்னா நம்ம டோர் வித்துன்னு இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா வெளியில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் டைப்பில் டோர் வித் அப்படின்றது ஃபஸ்ட்டு வரும், ஆங்கிள்ன்றது 2ஆவதாக வரும். ஸோ இது முன்னாடி பார்த்திங்கன்னா அது 3ஆவதாக இருந்தது, ஆங்கிள்ன்றது ஃபஸ்ட்டில் இருந்தது. இப்போ அன்னிவனாக நம்ம சைஸ் கொடுத்தோன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணாது. இப்போ பார்த்திங்கன்னா 1600 கொடுத்தா அக்செப்ட் பண்ணல. ஸோ ப்ரீ டிஃபைன்டாக உள்ள வேல்யூ தான் எடுத்துக்கும். அண்ட் ஆங்கிளும் அதேமாதிரி ப்ரீ டிஃபைன்டாக உள்ள ஆங்கிளுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு. ஜஸ்ட்டு இனிஷியலாக ஒரு ரெக்டாங்கிளுக்கு பண்ணி பாருங்கள். ரெக்டாங்கிள் இந்த சென்ஸ் அதோட லென்த்தை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியோ, இல்லை ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்றதை செக் பண்ணி பாருங்கள். கன்ஸ்டன்ஸ் ஒர்க் ஆனதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்ததுக்கு போகலாம். அண்டு நாட் ஓன்லி ஃபார் டோர், வேறு எதுவும் உங்களுக்கு உங்களோட இதில் டைனமிக் பிளாக் எதுவும் க்ரியேட் பண்ணால் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக ஒர்க் ஆகும். இன்கேஸ் வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வேறு எதுவும் வீடியோஸ் நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், சீக்கிரமாக நான் அது உங்களுக்கு ரெடி பண்ணி போடுறேன். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பேசிக்ஸ்லேருந்து AutoCAD கற்றுக்கலாம் நம்ம லாங்குவேஜில், தமிழில். ஸோ சிம்பிளாக இருக்கும். வாங்க. ஹாப்பி லேர்னிங், ஸ்டே கனெக்டட் ஃபார் லேர்ன் மோர். ஸோ தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ.